வணக்கம் மக்களே. உடம்புல இருக்கிற எல்லா நோயும் போயிடணும் அப்படின்னு சொன்னால் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கோங்க. ஒன்றும் இல்லை, கறிவேப்பிலை சாப்பிட்றதுனால உடம்புல இவ்வளோ நன்மைகளா? ஸோ சட்னி தொடங்கி சாம்பார் வரை, பொரியல் தொடங்கி அவியல் வரை, வத்த குழம்பு தொடங்கி அசைவ கிரேவி வரை எல்லா இடத்திலும் இடம் பிடிக்கக்கூடிய கறிவேப்பிலையை தூக்கி எறிபவர்கள் இதை படிப்பது நல்லது. ஸோ அது மட்டும் கிடையாது, நான் இந்த பதிவில் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய உடல்நலத்துக்கு ரொம்பவே ஆரோக்கியங்களை தருது அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். கறிவேப்பிலை இல்லாத சமையலே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு உணவுப் பொருட்களில் நீங்காத ஒரு இடம் இந்த கறிவேப்பிலைக்கு இருக்குங்க. அதனால் கறிவேப்பிலையில் நீங்கள் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ரொம்பவே ஆரோக்கியங்கள் நிறைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நிறைய புரதங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் மெக்னீஷியம், கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, தாமிரம் போன்ற தாது சத்துக்களும், வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் சி, அமினோ அமிலங்கள், ஃப்ளவனாய்டுகள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள், கார்போஹைட்ரேட், நார் சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு. ஸோ நிறைய சத்து நமக்கு தருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கறிவேப்பிலை சாப்பிடும் ஆர்வம் கண்டிப்பாக யாருக்கும் இருக்காது. ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. கறிவேப்பிலையுடைய பயன்களை தெரிந்து கொண்டு அதை பயன்படுத்தும் ஆர்வமும் சாப்பிடக்கூடிய ஆர்வமும் இயல்பாகவே வந்துடும். ஸோ உணவுப் பொருட்களை ஆராய்ச்சி செய்பவர்கள் கறிவேப்பிலை காலங்காலமாக சித்த மருத்துவத்திலும் ஆயுர்வேதத்திலும் பயன்படுத்தப்பட்டு வருது அப்படின்னு குறிப்பிடத்தக்கது. கறிவேப்பிலை அப்படின்றது ஒரு வகை இலை. ஸோ இது கறிவேம்பு இலை என்ற பெயரை உடையது. காலப்போக்கில் அது கறிவேப்பிலை அப்படின்னு மாறிடுச்சு. ஸோ தனி மணமும் சுவையும் கொண்ட இந்த இலைகளை வெறும் வாயில் இட்டும் என்றால் சற்று காரம், லேசான கசப்பு சுவையை அளிக்கும். அதனால் பெரும்பாலானோர் உணவில் இருக்கக்கூடிய கொத்தமல்லி தலையை சாப்பிட்டாலும் கறிவேப்பிலை முதல்ல சாப்பிட்றதே கிடையாது. ஸோ இதோடைய அறிவியல் உண்மைகள், நன்மைகளை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதாவது கறிவேப்பிலையில் மருத்துவ குணங்கள் குறித்து பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் கறிவேப்பிலையில் இரும்பு சத்து நிறைஞ்சிருக்கிறதுனால ஈமோகுளோபினுடைய குறைபாடு நேராது. இதனால் இரத்த சோகை வராமல் தடுக்கலாம். தற்போது ஈமோகுளோபின் அளவு குறைபாடு என்பது அனைத்து வயதினரிடமும் அதிகமாகவே காணப்படுறதுனால ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, இவர்கள் தினமும் உணவில் கறிவேப்பிலையை துவையலாகவோ பொடி செய்தோ சேர்த்து வந்தால் குறைபாடு விரைவில் நீங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடலை சேரும் அதிகப்படியான கெட்ட கொழுப்புகளை வெளியேற்றவும் நல்ல கொழுப்பின் அளவை அதிகரிக்கவும் கறிவேப்பிலை உதவுது. உடல்ல இரத்த நாளங்களில் இரத்த ஓட்டத்தை தடை செய்யும் வகையில் கெட்ட கொழுப்புகள் படிவதுண்டு. அதை கரைத்து வெளியேற்றுவதனால இரத்த ஓட்டம் சீராக உடல் அனைத்து பாகங்களுக்கும் செல்லுது. இதனால் இதயத்தில் ஆரோக்கியம் பாதிக்காமல் பாதுகாக்கப்படுது. இதயம் வலுவாகவும் இதய தசைகள் பாதுகாக்கவும் இதய நோய்கள் வராமல் இருக்க தினமும் ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலையை சேர்த்து எடுத்துக்கொள்வது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தினமும் நீங்கள் எப்படியெல்லாம் கறிவேப்பிலையை பயன்படுத்தலாம்? நீங்கள் உணவுகளை சேர்த்து சாப்பிட்றது ஓகே தான். இருந்தாலும் கறிவேப்பிலையை நீங்கள் கொதிக்க வைத்து தண்ணீரோ இல்லைனா கறிவேப்பிலையை பவுட்ரு பண்ணி வச்சுட்டு அதை நீங்கள் தண்ணியில் கலந்து குடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க கறிவேப்பிலை உதவுது. கறிவேப்பிலையில் இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ கண்களை பாதுகாக்க உதவுதுங்க. இதில் கரோட்டினாய்டு பாதிப்பை வராமல் தடுக்கும். பார்வை குறைபாட்டை உண்டாக்காமல் காக்கும். மேலும் இதில் இருக்கும் வைட்டமின் சி கல்லீரலை பலப்படுத்துது. கல்லீரலில் இருக்கக்கூடிய செல்களை பாதுகாத்து கல்லீரலை ஆரோக்கியமாக செயல்பட வைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மிக முக்கியமாக புற்றுநோய் உண்டாவதை தடுக்கவும் கறிவேப்பிலை சிறப்பாக செயல்படுத்துகிறது அப்படின்றாங்க. ஸோ ஃபீனால் எனும் வேதிப்பொருள் கறிவேப்பிலையில் பார்த்திங்கன்னா மிகுந்து இருக்குது. இவை குடல் புற்றுநோய் செல்களை வரவிடாமல் தடுக்குது. அதை எதிர்த்து போராடக்கூடிய கார்போசோஸ் ஆல்கலாய்டுகள் கறிவேப்பிலையில் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வயிற்றில் உண்டாகக்கூடிய கோளாறு, வயிற்றுப்போக்கு போன்றவையும் இவை குணப்படுத்துது. இவை குடல், வயிறு, கல்லீரல் உறுப்புகளை பலமாகி புற்றுநோய் தாக்காமல் பாதுகாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்று செரிமான பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள் கறிவேப்பிலை பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தீர்வாக வச்சுக்கலாம். ஸோ செரிமான பிரச்சனை, அதை தொடர்ந்து வயிறு மந்தமாக இருப்பது, பிறகு மலச்சிக்கல் என்ற சிக்கல் மேல் சிக்கலாக அவதிப்படுறீங்கன்னா கறிவேப்பிலையை சாப்பிட்டா செரிமானம் தூண்டப்படும். பசியின்மை பிரச்சனைகள் இருக்காது. அஜீரண உறுப்புகள் துரிதமாக செயல்படும். குறிப்பாக வளரும் குழந்தைகளுக்கு கறிவேப்பிலையை அவ்வப்போது கொடுத்து வந்தால் செரிமான பிரச்சனையின்றி
சுறுசுறுப்பாக வந்து பார்த்திங்கன்னா வளைய வருவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மந்தத்தன்மை இல்லாததோடு ஆரோக்கியமாக வந்து வளரக்கூடிய ஒரு விஷயம் வந்து கறிவேப்பிலையில் இருக்குது. சொன்ன மாதிரி இரும்பு சத்து, அதிகமான கார்போஹைட்ரேட்டுகள், நார் சத்து, இது மாதிரி எல்லாமே இருக்கிறதுனால ஒவ்வொருவரும் வந்து கறிவேப்பிலையை வந்து கண்டிப்பாக சாப்பிடணும். அது வந்து உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ நீங்கள் அந்த வகையில் சாப்பிட்லாம். ஒரு சிலருக்கு வந்து நல்லா வந்து உணவுகளில் போட்டு சாப்பிட்றது பிடிக்கும். நல்லா ஃப்ரை பண்ணி வறுத்த மாதிரி நீங்கள் கறிவேப்பிலையை சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே சுவையாக இருக்கும். அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்ஸில் நம்ம வந்து ஆட் பண்ணும் போது கூட கறிவேப்பிலை யூஸ் பண்ணுவோம், பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த மிளகாய் தூள் அரைக்கும் போது கறிவேப்பிலையெல்லாம் பயன்படுத்துறது வந்து பார்த்திங்கன்னா அது சுவைக்கு, நிறத்திற்கு ஓகே, இருந்தாலும் அதில் சத்துகளும் இருக்குது அப்படின்றத நீங்கள் மறக்காதீங்க. ஸோ அழகு குறிப்பிலும் கறிவேப்பிலை வந்து பயன்பாட்டுக்கு வந்து சிறப்பான இடம் வந்து சொல்லாமல் கூந்தல் பிரச்சனையான முடி உதிர்வு, இளநரை, வறட்சியான கூந்தல், அடர்த்தி குறைவு இப்படி இருக்கும் அத்தனையும் வந்து சேர்த்து தீர்ப்பதில் மிக முக்கிய பங்கு இதற்கு உண்டு. ஸோ கறிவேப்பிலையில் அரைத்து தலையில் வந்து தேய்த்து வந்தாலே முடிக்கு தேவையான வளர்ச்சி, ஊட்டச்சத்து எல்லாமே வந்து கிடைத்து விடும். சருமத்தில் வந்து தேம்பல், அலர்ஜி, நமைச்சல் பிரச்சனை இருப்பவர்களும் கறிவேப்பிலை அரைத்து பூசி வந்தால் சரும பிரச்சனைகளும் ஓடிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எங்கள் உடல் எடை குறைப்பதில் கூட கறிவேப்பிலை நன்றாகவே செயல்படுது அப்படின்னு வந்து பலர் சொல்கிறாங்க. இவ்வளோ குணங்கள் நிறைந்த கறிவேப்பிலை அப்படின்றது வந்து நம்ம தினந்தோறும் சாப்பிட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கணும். அது மட்டும் கிடையாது, இவ்வளோ குணங்கள் நிறைந்ததா கறிவேப்பிலை அப்படின்னு வந்து நினைக்கிறீங்களா? ஆமாம். ஆனால் வெறும் வயிற்றில் உணவுப் பொருட்கள் இருக்கக்கூடிய ஓரிரண்டு இலைகளை மட்டும் வந்து சாப்பிட்டாலே போதும். இனி வாரம் ஒரு முறை கறிவேப்பிலை துவையல், கறிவேப்பிலை பொடி சாதம், கறிவேப்பிலை குழம்பு அப்படின்னு சாப்பிடுங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பலர் வந்து நீரிழிவு நோய்க்கு தீர்வு கிடைக்குமா அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ வந்து நீரிழிவுக்கு வேறு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னா நமக்கு தேவையில்லாத விஷயங்களை நம்ம எடுத்துக்கிறது தான். ஸோ நிறைய சர்க்கரை ஆட் பண்ணிக்கூடாது, பழங்கள்லாம் சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி நம்ம சுகர் கண்டென்ட்டே நம்ம எடுத்துக்காமல் இருக்கும். தினமும் வந்து கறிவேப்பிலையை வந்து பச்சையாக 10 இலைகளை மென்று சாப்பிட்டா அடுத்த 20 நாட்களில் நீரிழிவு, உடற்சோர்வு, களைப்பு இல்லாமல் நம்ம ஜம்முன்னு வந்து இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நீரிழிவை கட்டுப்படுத்துவதிலும் கறிவேப்பிலைக்கு முதல் மதிப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மக்களே, நீரிழிவு நோய் பிரச்சனைகள்ல இருந்து நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது, அழகியல் குறிப்புகள் என்ன சொன்ன மாதிரி நரைமுடி, தலைமுடி பிரச்சனை, நமக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து மண்டை வந்து சொட்டையாகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளாக வராமல் இருக்க நீங்கள் இப்போ இருந்தே கறிவேப்பிலையை தேடி தேடி சாப்பிட ஆரம்பிங்க. இது போன்ற தகவல்கள், ஆரோக்கியமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும். இது மட்டும் கிடையாது, இது போன்ற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான பதிவுகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் அதை போட ட்ரை பண்ணுறோம். இது போன்ற ஆரோக்கியமான தகவல்கள், ஆரோக்கியமான விஷயங்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க மக்களே. நன்றி, வணக்கம்.